Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நாம ரொம்ப ஆரோக்கியமான மருத்துவ குணமிக்க வேப்பம்பூ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வேப்பம்பூ குழம்பு செய்யறதுக்கு நான் 1/2 கப் அளவு வேப்பம்பூ எடுத்துர்க்கேன். இது நல்லா ட்ரை ஆகி அதுவா மரத்துல இருந்து உதிரும் அந்த வேப்பம்பூ இது வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இந்த வேப்பம்பூ கடைகளில் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் வறுத்துங்க. ஒரு நிமிஷம் வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய்லாம் சேர்க்க வேணாம், ட்ரையாகவே அப்படியே இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வறுப்பட்டுருச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. நம்ம ஏன் எல்லா குழம்புலையும் வெந்தயம் சேர்க்கிறோன்னா புளி வந்து சேர்த்துருக்கிறதுனால புளி வந்து ஹீட்டு. ஸோ வெந்தயம் சேர்த்திங்கன்னா வெந்தயம் குளிர்ச்சி, அதுக்காக தான் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். அதுவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதோட இப்போது பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய பூண்டு வந்து ஃபுல்லாக உரித்து எடுத்துருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா இது மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளி 2 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். இதை சேர்த்து இதை வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். இது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்புலாம் சேர்த்து அரைச்சிருப்போம். இந்த இதுக்குன்னு வந்து தனியாக ஸ்பெஷலாக நம்ம மசாலா வறுத்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திங்கனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க. இதை கலந்து விட்டுட்டு இப்போ இதோட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா இதில் தண்ணி சேர்த்துங்க. பட் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்காமல் கம்மியாகவே வைங்க, திட்டமாக நல்லாயிருக்கும் அப்போ தான். இப்போ இதில் நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்கள். லைட்டாக எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும், கொஞ்சம் கிரேவியும் திக்காகும். பாருங்கள், குழம்பு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு, கொஞ்சம் நல்லா திக்காக ரெடியாக இருக்குது. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க வேப்பம்பூவை சேர்த்துடலாம். இது மாதிரி கையால் லைட்டாக வந்து கசக்கி விடுங்க, நல்லா நொறுங்கிடும். பாருங்கள், பவுடர் மாதிரி ஆயிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. லைட்டாக நீங்கள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். ரொம்ப கசக்குச்சுன்னா அதிகமாக சேர்க்க வேணாம், கசக்கலைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இதை மறுபடியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நல்லா கிரேவி திக்காகி சூப்பராக ரெடியாகி வரும். பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மேலே எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. இது மாதிரி குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு தேவைன்னா வெல்லம் சேர்த்துங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை பேலன்ஸ் பண்ணிவிடும். இதில் நான் இன்றைக்கி வெல்லம் எதுவும் சேர்க்கலை. இதை இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி இதை நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சுவையான, ஆரோக்கியமான, நல்லா ஹெல்த்தியான குழம்பு இது. மருத்துவ குணம்லாம் நிறையா இருக்கும் இந்த வேப்பம்பூவில். கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.